الله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال النبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதம், இந்த மாதம் வந்து விட்டாலே முஸ்லீம்கள் அனைவருடைய சிந்தனையிலும் ஓடக்கூடிய ஒரே விஷயம் நம்முடைய தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். இது அத்தோடு நின்று விடாமல் இருளிலிருந்து உலகை ஒளியை நோக்கி இழுத்து வந்த மாதம் என்று சொல்லலாம். உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான சிரமங்களிலிருந்து மதம் என்ற பெயரில் அல்லது சம்பிரதாயம் என்ற பெயரில் உலகில் என்னென்ன சிரமங்கள், சிக்கல்கள், நோவினைகள் நடந்து கொண்டிருந்ததோ அது எல்லாவற்றிலிருந்தும் மனித சமுதாயத்திற்கு விடுதலை கொடுத்த மாதம் என்றும் சொல்லலாம். இவ்வாறு பல்வேறு விதத்திலும் இந்த மாதத்தை, குறிப்பாக நபியினுடைய பிறப்பை பற்றி எல்லா விஷயங்களிலும் நாம் பேச முடியும். எவ்வளவு விஷயங்களை நாம் பேசிக்கொண்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய பிறப்பை, நபியினுடைய வருகையை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுவான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். படிப்பறிவில்லாத அந்த மக்களில் இருந்தே ஒருவரை நாம் ரசூலாக அனுப்பினோம். அவர் அந்த மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல போறார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. இதுதான் நபி அவர்கள் இந்த உலகில் அனுப்பப்பட்டதினுடைய நோக்கம். முதல்ல உலகத்தில் எல்லாம் சொல்றான், நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு நபியை அனுப்பி இருக்கிறேன், ஒரு தூதரை நான் அனுப்பி இருக்கிறேன், ஒரு மெசஞ்சர் என்ன செஞ்சிருக்கேன்னா நான் அனுப்பி இருக்கிறேன். அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. முதலில் மக்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், மேலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். உள்ளத்தளவிலும் சரி, அதாவது வெளிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் நபி அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். அதற்கடுத்து என்ன? வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹுடைய வேதத்தினுடைய அடிப்படைகள் என்ன, என்ன விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார். மேலும் தன்னுடைய ஹிக்மத்தையும் அவர் கற்றுத்தருவார். அதற்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவா, வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالin முபீன். இந்த வழிகாட்டல் வருவதற்கு முன்பாக மனிதர்கள் எல்லோருமே எப்படி இருந்தாங்கன்னா நேர்வழி தவறியவர்களாகத்தான் இருந்தார்கள். நபி அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்து அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக வரைக்கும் இந்த உலகம் ஒரு விதமான அறிவினுடைய இருளில் மூழ்கி கிடந்தது. நபி அவர்கள் அந்த இருளில் இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தார்கள். எனவேதான் இந்த மக்களை நபி அவர்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத குர்ஆன்ல ஒரு இடத்துல இவ்வாறு சொல்லி காட்டுவான், யுஹ்ரிஜூனஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர்.
அந்த மக்களை அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? யுஹ்ரிஜுஹும், அந்த மக்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். மினல்-ظுலுமாத், இருளிலிருந்து, இலன்-நூர், வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வந்தார். நிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவினுடைய இருளில் மூழ்கி இருந்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அறிவினுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். நிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நபியினுடைய இந்த வருகையின் நோக்கமே இந்த சமுதாயத்திற்கு நேர்வழியை காட்ட வேண்டும். சரி, நேர்வழி காட்டுவதற்காக வந்தாரே, அவருடைய விஷயமாக நாம் என்ன செய்யணும் சொன்னாங்க? முதலில் அவரை நேசிக்க வேண்டும், நபி அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் அப்படிங்கிறது ஈமானுடைய வாஜிபாத்துகளில் ஒன்று. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை எழுதுவாங்க, அல்லாஹ் ரசூலுடைய நேசம் அப்படிங்கிறது மின் வாஜிபாத்தில் ஈமான், இது ஈமானுக்கான வாஜிபுகளில் ஒன்று. நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா முதலில் அல்லாஹ்வை அவர் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை நான் நம்புறேங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நபி அவர்களை அவர் நேசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லாஹ் ரசூலுடைய நேசம்ங்கிறது வார்த்தையாக இல்லாமல் அது ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அரபியினுடைய ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேசம் என்ன செய்ய வைக்கும், நேசம் என்ன செய்யும் சொன்னாங்க, இன்னல் முஹிப்ப லிமை யுஹிப்பு முதீஉ, ஒரு நேசிக்கக்கூடியவர் தான் யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பார். இது அரபியினுடைய ஒரு பழமொழி. இந்த பழமொழியை வைத்து நாம் நபியினுடைய நேசர்கள் என்பதாக நம்மை சொல்லிக் கொண்டால் நபியை நாம் எவ்வளவு பின்பற்றுகிறோம் என்பதை நாம பார்த்துக்கணும். இப்படி குறிப்பா இப்படி சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து, நான் என்னுடைய லைஃப்ல இது நபிக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? ஒரு காரியத்தை செய்யறேன், இந்த காரியம் ஏன்பா செய்யறேன்? என்னுடைய நபிக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன், என்னுடைய நபி சொன்னாங்க அதனால நான் செய்யறேன் அப்படின்னு நாம் நம்முடைய வாழ்க்கையின் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறோம்? அல்லது இது என்னுடைய நபிக்கு பிடிக்காது அதனால இதை நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது நாம் தவிர்த்திருந்திருக்கோமா? நான் ஒரு காரியத்தை செய்யல, எல்லாருமே செய்யறாங்க, ஆனா நான் மட்டும் செய்ய மாட்டேங்கிறேன், ஏங்க இது நபிக்கு பிடிக்காதுங்க அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்லி நாம் செய்தது உண்டா? என் மனசுக்கு பிடிக்கலைங்க அதனால நான் செய்யல அப்படின்னு நம்ம எத்தனையோ இடங்களில் பேசி இருக்கிறோம். ஆனா இது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்காது அதனால தான் இதை நான் செய்யல அப்படின்னு சொன்னவர்கள் நம்மில் ரொம்ப குறைவானவர்கள். அல்லது அது சிந்தனைக்கே வருவது கிடையாது. என் மனசுக்கு பிடிக்கல நான் செய்ய, எனக்கு பிடிச்சிருந்தா நான் செய்ய போறேன், என்னை ஏன் வற்புறுத்துறீங்க அப்படின்னு கேள்விகளை என்ன செய்யற ரைஸ் பண்ணுவோமே தவிர இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நாம் தவிர்ந்திருந்ததும் குறைவு, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கும் என்பதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்ததும் குறைவு. நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாரே, எல்லா இடத்திலும் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை இதை ஒட்டித்தான் இருக்கும். இது ஏன் செய்யற? இது நபிக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன், இது ஏன் செய்யல? இது நபிக்கு பிடிக்கல எனவே நான் செய்யவில்லை. நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒண்ணுமில்ல, ரொம்ப சுருக்கமா, என்னுடைய ஆடை இருக்கு, என்னன்னா கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடாது, இது ஏன் செய்யறேன்? இது என்னுடைய நபிக்கு பிடிக்கும், இதுதான் நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்ததுண்டா? தொழுகை முடிச்சுட்டு வெளியே போறோம் அப்படின்னா என்ன செய்யறோம்னு சொன்னா, என்னுடைய ஆடைகள் எங்கெங்க இருக்கு? கரண்ட காலுக்கு கீழே தான் இருக்கு, கரண்ட காலுக்கு கீழே இருக்கு. இதை என்ன செய்யறது இல்லை, கட் பண்ணி கூட தைக்கிறது கிடையாது, அதுக்கு அந்த அளவு கூட நமக்கு நேரம் இல்லை. நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நபி அவங்க எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறாங்க. நரகவாசியை பார்க்கணுமா? பார்த்துக்கோன்ட்டாங்க. நரகவாசியை பார்க்கணும்னா இதோ பார்த்துக்கோங்க, கரண்டைக்கு கீழே ஆடைகளை அனுப்பிச்சுட்டு போறாங்களே, இவங்க தான் யாருங்க? நரகவாதி அப்படின்னு சொன்னாங்க. என்றாலும் கூட இந்த பட்டத்தை வாங்கிக் கொள்வதற்கு கூட தயார். ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, 4 பேத்துக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெஸ் இருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்க என்னை பார்த்து நரகவாதின்னு சொல்லிட்டா அது பரவாயில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நபி அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளவு தெரியுமா? நாம நபிக்கு கொடுத்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது.
எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க நபி எனக்கு தேவை, எங்க எனக்கு பிடிக்கலையோ அங்க நபி எனக்கு தேவை கிடையாது. அவ்வளவுதான். மனம் போன போக்குல எனக்கு பிடித்த இடத்தில் மட்டுமே நான் நபியை அங்கீகரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, இப்படி சஹாபாக்களை உருவாக்கல. சஹாபாக்களை எப்படி உருவாக்கி இருந்தாங்க? எல்லா இடத்திலும் ஒரு காரியத்தை ஒரு சஹாபி செய்வாரு, ஏங்க செய்யறாரு அப்படின்னு சொன்னா நபி அவர்களுடைய பிரியம். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல நின்று குதுபா செய்யும் பொழுது சில பேர் அங்கங்க நின்று இருக்கிறாங்கள பார்த்து நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க இஜ்லிசு, உட்கார்ந்துருங்க, நிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் எங்க நிக்கிறாங்கன்னா செருப்பு கழட்டுற இடத்துல வர்றாங்க. செருப்பு கலட்டக்கூடிய இடத்தில் வந்த இப்னு மஸ்ஊதுக்கு என்னது காதுல விழுகுது நபியினுடைய இந்த வார்த்தை, உட்கார்ந்துருங்க அப்படிங்கிற வார்த்தை விழுந்த உடனே அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கு மேல எந்திரிக்கவே இல்லை. குதுபாவை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யலன்னு சொன்னா அவர் அங்கிருந்து எழவே இல்லை, அங்கேதான் உட்கார்ந்தார். ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை இதுதான். நபி அவர்கள் அமருன்னு சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தையை கேட்டா அடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்க கூடாது. இது அன்பினுடைய அடையாளம், இது அன்பினுடைய அடையாளம். கனிமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹரஸ் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யாருன்னு சொன்னா நபி அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை. நபி அவர்களிடத்துல அடிமையாக வந்தாரு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அவர்களை உரிமை விட்டுட்டாங்க. இந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வர்றார். இந்த சஹாபி எல்லா சஹாபாக்களுமே நபியினுடைய அன்பில் ஆக உயர்ந்த தரத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விதமான அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த சஹாபிக்கு எப்படின்னு சொன்னா, நபி அவர்களுடைய நினைவு வந்துருச்சுன்னு சொன்னா நபி அவங்களை பார்க்காத வரைக்கும் அமைதியா உட்காரவே முடியாது. ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும் தோணிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவார். நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, கடையில ரொம்ப பிஸியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ரொம்ப பீக் டைமா இருக்கு. இந்த நேரத்துல அந்த சஹாபிக்கு என்ன அப்படின்னு சொன்னா நபி அவங்களுடைய நினைவு வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிடுவார். போய் நபி அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்வார், மறுபடியும் வருவார். கஸ்டமர் இருப்பாங்களா இருக்க மாட்டான்னு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நபி அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்துரு, அவ்வளவுதான். இந்த சஹாபி ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி அவங்க இடத்துல வர்றாங்க. வரும்போது முகமெல்லாம் மாறி போயிருக்கு, வெளுத்து போய் ஆள்ல ரொம்ப ஒல்லியா இருக்கிறாரு. அப்படியே முகத்தை பார்த்த உடனே ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மா கய்யர லவ்னு, உன்னுடைய முகம் இவ்வளவு வெளிரி போயிருக்கு, காரணம் என்ன, ஏன் இப்படி மாறி இருக்கு முகமெல்லாம்? நம்ம சொல்றோம் என்னடா பேயிடிச்ச மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க கேட்கறாங்க, நபி ஏன் முகத்துல இவ்வளவு பெரிய மாறுதல்? அவங்க சொன்னாங்களா, மா பி தர்ருன் வலா வஜுன், எனக்கு ஏதோ துக்கமோ கவலையோ அல்லது எனக்கு நோய் வந்துருச்சுங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உடம்புல வலி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்னா எங்கிட்டாவது இருந்து ஓடி வந்து என்ன செய்யணும், உங்களை பார்த்துருவேன், பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிரும், பார்த்தா சந்தோஷமாயிரும். உங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, தூரத்துல நபி அவங்கள பார்த்துருவேன், அவ்வளவுதான். பார்த்தா சந்தோஷத்தை திரும்பி போயிடுவேன். எனக்கு என்னடினா இப்படியே உலகத்துடைய வாழ்க்கை கழியுது, ஒரு நாள் நீங்களும் மௌத்தாவீங்க, நானும் மௌத்தாயிருவேன். அவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்களும் மௌத்தாயிருவீங்க அல்லது நானும், யாரோ ஒருத்தர் மௌத்தாகத்தான் போறோம். மௌத்தா போன பிறகு அதற்கு அடுத்து நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல சொர்க்கத்துக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா தர்ஃபஉன் நபியீன், நீங்க நபிமார்களுடைய உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. சஹாபி சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ள போவனா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள சொர்க்கவாசி தான் பேசிட்டு இருக்கோம். அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கணும் அப்படிங்கிறதுல தப்பு கிடையாது, ஆனா நம்மளுடைய செயலுக்கும் சொர்க்கவாசிகளுடைய செயலுக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. நம்மளுடைய செயலுக்கும் நம்முடைய ஆக்டிவிட்டிஸுக்கும் சொர்க்கவாசிகளுடைய ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா தொடர்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இருந்தாலும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாங்க, அதெல்லாம் சொர்க்கத்துக்கு போறேன்னு பெரிய விஷயமா, போய் 5 நேரம் விழுந்து எந்திச்சோம்னா போயிடலாம் அப்படி நம்மளுடைய நினைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான்.
பள்ளிவாசல்ல போய் அப்படியே விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு, அது எப்படிங்க 27ஆம் கிழமை ஒரு நோன்பு, ரம்ஜானுடைய ஆரம்பத்துல ஒரு நோன்பு, இடப்பட்ட ஒரு நோன்பு வச்சு என்ன செய்ய சொன்னா அப்படியே டேலி பண்ணிக்கிறது. முதல் 10, 2வது 10, 3வது 10ல பத்ரு சஹாபாக்களுக்கு ஒரு நோன்பு, லைலத்துல் கத்ருக்கு ஒரு நோன்பு, ரம்ஜான் ஆரம்பிச்சா ஒரு நோன்பு, இப்படி வருஷத்துக்கு ஒரு 3 நோன்பு வச்சா என்ன செஞ்சிடலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் செஞ்ச இதுவே பெரிய விஷயங்க, சாதாரணமா இல்லை. நமக்கு நாமே சொல்லிக்கிறது எவ்வளவு விஷயம் தெரியுங்களா. இவ்வளவு வேலைகளுக்கு இடையில் நான் 3 நோன்பு வச்சிருக்கேன், இவ்வளவு வேலைகளுக்கு இடையில் நான் ஜும்மா தொழுக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா ரொம்ப பெருசா நினைக்கிறோம் நாம செய்யக்கூடிய அமல்களை. ஆனா என்ன இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த சஹாபி நபி அவங்களை பார்க்கணும்னு நினைச்சா போயிருவாங்க, நபி அவருடைய வார்த்தைக்கு மறு பேச்சு கிடையாது. இப்படி எல்லாம் வாழக்கூடிய இந்த சஹாபி சொல்றாங்க, நான் ஒரு கால் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால், அப்போ நுழைஞ்சிட்டேன், அப்போ உங்களை பார்க்கணுங்கிற என் நினப்பு வந்துருச்சுன்னா யார சொல்ல நான் என்ன செய்வேன்னு தெரியல, நான் என்ன செய்வேன்னு தெரியலே. இதை நினைச்சு 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 என்ன அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப கவலையோட வருத்தத்திலேயே இருக்க யார சொல்லலாம் அப்படின்னு. இனிமிக்கல்லாஹ்வின் நல்லடியெல்லாம் அவங்களுடைய கவலை எப்படி, அந்த சஹாபியினுடைய சஹாபாக்களுடைய அந்த கவலை எங்க இருக்குன்னு சொன்னா ஆகிரத்தை நோக்கி இருக்கு, மறுமையை நோக்கி இருக்கு. உலக வாழ்க்கையை தாண்டி என்னுடைய நபியை நான் எங்க பார்க்கணும்னு சொன்னா சொர்க்கத்திலையும் பார்க்கணுமே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறேன்னு சொன்னா எதையும் பேசல, அமைதியா இருக்கிறான். நபியோருடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா வஹி அறிவிச்சிருக்கிறானோ அந்த பதிலை மட்டும்தான் கொடுப்பாங்க. வஹி வராத இடத்துல நபி அவங்க எதையுமே பேச மாட்டாங்க, அமைதியாகத்தான் இருப்பார்கள். இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. மேலுள்ள ஆயத்து வரைக்கும் என்ன சொன்னா இறங்குது. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன, இந்த உலகத்தில் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றாங்க, நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஏன் அல்லாஹ் சொன்னா அதனால செய்யறேன், நபி அவர்கள் சொன்னார்கள் அதனால நான் செய்யறேன். ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேங்கிறேன், ஆனா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா செய்ய மாட்டேன், ஏன்பா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, ஒரு தடவை தானே செஞ்சுக்கோ சொன்ன, இல்ல இல்ல அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பிடிக்காது, அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் செய்ய மாட்டேன். இப்படி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார். இப்படி வாழ்ந்த ஒரு நபர் அல்லாஹு தஆலா சொல்றான், அவங்க நாளைக்கு மறுமையில யாரோட தெரியுமா இருப்பாங்க, மஅன் நபியீன், நபிமார்களோடு இருப்பார்கள். வஸ்ஸித்தீகீன், இந்த உலகத்தில் உண்மைக்காகவே தன்னை அர்ப்பணித்த சித்தீகீன்களோடு இருப்பார்கள். வஷ்ஷுஹதா, மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்கல்ல அந்த ஷுஹதாக்களோடு. வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களோடு. நல்லடியார்கள்னா யாருங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் ரசூலுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் நான் செய்வேன், இதுக்கு மாற்றமான எதையுமே செய்ய மாட்டேன். இந்த உணர்வோடு இந்த உலகத்துல வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இவங்க எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில வச்சிருப்பா, இவர்களோடு போய் சேர்ந்துருவாங்க. இவங்களோட என்ன செய்வாங்க, போய் சேர்ந்துருவாங்க. இந்த ஆயத்து இறங்கிருச்சு, அந்த சஹாபிக்கு பெரிய சந்தோஷம், அந்த சஹாபிக்கு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இன்னொரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்னா இந்த வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதர் தான் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் சொர்க்கத்தில் இருப்பார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஹரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்த சந்தோஷத்தை பத்தி சொல்றாங்க, இனிமேல் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க கூடியவன், நான் அபூபக்கரை நேசிக்க கூடியவன், நான் உமரை நேசிக்க கூடியவன். சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் அவர்களோடு இருப்பேன், சொர்க்கத்துல அவங்களோட இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நேசம், நம்முடைய பிரியம் எப்படிங்க, அமைச்சரவையில ஒரே ஒரு இடம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக என்னாச்சு, வாழ்க்கை முழுப்புனா இதே கலரை தான் புர்கா போட்டு திரிவேன் அப்படின்னா கஃபனையும் அதே கஃபனோட போனா நாளைக்கு டைரக்டா கூட நரகத்துல தள்ள வேண்டியது. நம்மளுடைய முஸ்லீம் அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி போயிட்டு இருக்குங்க, ஒரே ஒரு இடம்
கிடைச்சிச்சு, அல்லது ஒரு தடவை என்னன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, இதற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நபருக்காக நிமிக்கல்லாஹ்வின் இவ்வளவு தரம் கெட்டு போய் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்முடைய இளைய தலைமுறையினர் வாலிபர்களும் வாலிப பெண்களும் என்ன செய்யறாங்க, இதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு என்னது கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தோடு என்னன்னா இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்கு. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா, நரகவாதிகளை நேசித்தால் நரகத்துல தான் இருக்கும். நரகவாசிகளை நேசிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏங்க இவர் தாடி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தாடி வைக்கிறாங்க. ஏன் தாடி வைக்கிறாங்க அப்படின்னா, தாடி அவங்க வைக்கிறதுக்கு காரணங்கள் வேறு. சுன்னத்து அப்படிங்கிறதுக்காக வைக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த படத்துல அவர் அப்படி வச்சிருந்தார், அதே மாதிரி வைக்கணும். முடியேண்டா இப்படி வெட்டி இருக்கிறார், இவர் இந்த மாதிரி வச்சிருந்தார், அதனால நான் வைக்கிறேன். அவர்களுடைய முடி வெட்டுறது, அவங்க தாடி வைக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் அவருக்கு ரோல் மாடல். இது அல்லாஹுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது நபி அவருடைய சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கே, அதெல்லாம் தேவையில்லைங்க. 4 பேர் பார்த்துட்டு நீ அவன மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டா பெரிய சந்தோஷம். எப்படிங்க அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு யாராவது ஒரு ஹீரோவோட, வாலிப பெண்களுக்கு ஒரு ஹீரோயினோட சேர்த்து என்ன செய்யறாங்க, நீ அதே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டா, அப்படியா உண்மையிலேவா, இது எப்படி தெரியுமா உங்களுக்கு, என்னமோ நீ சொர்க்கவாசி அப்படின்னு சொன்ன மாதிரி, சொர்க்கவாசின்னு நன்மாராயம் சொல்லப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளத்துல முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா எது நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய அன்பு தான் நிறைஞ்சு கிடக்கு. இவர்களை நேசிப்பவர்கள் நாளைக்கு கியாமத்தில் இவர்கள் எங்கு செல்வார்களோ அவர்களோடு தான் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு மோசமான அடிமட்டமான அன்பிலிருந்து நம்மை பாதுகாப்பானார். உண்மையான அன்பு அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் இருக்க வேண்டும். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி சம்பந்தமா சொல்லப்படுது. ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்றாங்க. என்ன அறிவிப்பு செய்றாங்க அப்படின்னு சொன்னா, மன் தகஃபல லி அல்லா யஸ்அலன் நாஸ ஷைஆ ஃபஅதகஃபலு லஹு பில் ஜன்னah. உங்கள யாராவது ஒருத்தர் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் மக்களிடத்தில் யாசிக்கவே மாட்டேன், மக்களிடத்துல நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்புன்ட்டாங்க. இது யாராவது இந்த கூட்டுதல் செய்யறதுக்கு தயாரா அப்படின்னு கேட்ட உடனே டப்பன் சௌபான்றது இல்லைன்னு ஃபகால அன யார சொல்லுது, நான் தயாரா இருக்கேன், இந்த காரியத்தை என்ன செய்யறேன் நான் செஞ்சுக்கிறேன், இனிமேல் யாரிடத்திலும் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா நான் கையேந்த மாட்டேன், எவரிடத்திலும் நான் எதையும் கேட்க மாட்டேன். முஹத்திஸீன்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி எழுதும்போது சொல்றாங்க, ஃபகான சௌபானு லா யஸ்அலன் நாஸ ஷைஆ. வாழ்க்கை முழுக்க சௌபான் யாரிடத்திலும் எதையுமே கேட்க மாட்டார், எதையுமே கேட்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நபிகிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலும் நபி அவர்கள் இருந்தார். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் நபி அவங்க என்ன செய்யறாங்க, அங்க ரோல் மாடலா நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ரோல் மாடலா யார் நிக்கிறா? என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய மற்ற செயல்கள், இதை தாண்டி என்னுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கோங்க. என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வியாபாரம் யார ஒத்த மாதிரி இருக்கு, என்னுடைய ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு, இது யார ஒத்த மாதிரி இருக்கு. நியமிக்கல்லாஹ்வின் எல்லா இடத்திலுமே நம்மளுடைய செயலுக்கு பின்னால் நபி இல்ல, நம்முடைய செயலுக்கு பின்னால் வேறு யாரோ இருக்கிறார். என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறோமே, அதே மாதிரி என்னுடைய பேக்ரவுண்ட்ல யார் இருக்கா? என்னுடைய தாடி முதற்கொண்டு, என்னுடைய ஆடைகள் முதற்கொண்டு, என்னுடைய பேச்சு முதற்கொண்டு, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை முதற்கொண்டு, என்னுடைய நற்குணம் முதற்கொண்டு எல்லாமே எதை வச்சு மாறுது அப்படின்னு சொன்னா, வேறு யாரோ ஒருத்தருங்க ரோல் மாடலா இருக்கிறாங்க. அந்த ரோல் மாடல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறிப்போம். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நிரந்தரமான ரோல் மாடல் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அந்த நபியை நேசிப்பது அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பது. ஏதோ மாசம் வந்துருச்சு 12 நாள் என்ன செய்யணும்னா புகழ் மாலை பாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஏங்க நாம யோசிச்சு பார்க்கணும், ஒரு நாளைக்கு நாம் எத்தனை முறை ஸலவாத்தை ஓதுகிறோம்? நபி மேல எவ்வளவு ஸலவாத்து ஓதுறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு அரபு சார்ந்த ஒரு மனிதர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஜமாத்துல வந்திருந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில நடந்துட்டு இருக்கும் போது அவர் எங்கள் இடத்துல கேட்கிறாரு, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸலவாத்து ஓதுவீங்க?
நம்ம காலையில ஒரு 100 தடவை, சாயந்தரம் ஒரு 100 தடவை, அவ்வளவு. அதுக்கு மேல செலவாத்து ஆனா இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு வெறும் 200 தடவை தானே, மேத்தை வெறும் 200 தடவை தானா. இந்த உலகத்தினுள்ள நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு, நேரான வாழ்க்கைக்கு, சொர்க்கத்துக்கு வழிகாட்டிய அந்த நபி மேல வெறும் 200 தடவை செலவாத்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். இவங்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, சரி நீங்க எவ்வளவு ஓதுவீங்க சொன்னாங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3000 தடவை செலவாத்து சொல்லுவோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3000 தடவை நபி மேல செலவாத்து சொல்லுவாங்க. ஏன் கஷ்டமான விஷயமா? வண்டியில போகும்போது செலவாத்து ஓதிட்டு போகலாம். நம்ம செலவாத்து எப்படி தெரியுமா? ஒரு கூட்டம் முடிஞ்சு எல்லாம் மொத்தமா கோரஸா கத்தனா மட்டும்தான் செலவாத்து. அப்படின்னு அது மற்ற நேரத்தை செலவாத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. எவ்வளவு செலவாத்து நம்முடைய நாவுகள்ல நபியினுடைய அந்த செலவாத்து வர்றதே கிடையாது. எவ்வளவு இடங்கள் இருக்கு, கடையில சும்மா உட்கார்ந்துருக்க நேரம் இருக்கு, வேலை செஞ்சு கொண்டே என்ன செய்ய முடியும்? செலவாத்துகளை ஓத முடியும். தூக்கம் வர்ற வரைக்கும் செலவாத்து ஓதலாம். தூக்கம் வர்ற வரைக்கும் ரீல்ஸ் பார்க்கறத விட, தூக்கம் வர்ற வரைக்கும் வேற ஏதாவது பேசுறத விட, தூக்கம் வர வரைக்கும் செலவாத்து ஓதலாமே. என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி அமல் என்று எழுதப்பட்டது செலவாத் என்பதாக இருக்கலாமே. கனிமிக்கல்லாகவே நல்லடி அல்ல. என்னன்னா ஆனா ரொம்ப சிம்பிள்ங்க, வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான விஷயம். செஞ்சு மட்டும் பாருங்க, வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு பரக்கத்துகளை அடைவீர்கள். வெறும் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிரங்கமான சில செயல்கள் மட்டும் அன்பினுடைய அடையாளம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல உது செய்யறதுக்காக தண்ணியை கேட்டாங்க. சஹாபாக்கள் ஒருத்தர் என்ன செய்ய தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி அவங்க சுத்தி நின்று இருக்கிறாங்க. நபி அவங்க உது செய்யறாங்க. உது செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நபி அவங்க ஒழு செஞ்சு கீழே விழுகுது தண்ணி. ஆனா தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட பூமியில் விழ மாட்டேங்குது. எல்லாம் சஹாபாக்குடைய கையில விழுகுது. எடுக்கிறாங்க. யம்ஸஹு அலா வுஜூஹிஹிம் வ அலா அப்தானிஹிம். என்ன செய்யறாங்க? எடுத்து முகத்துல தடவிக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? கானு யம்ஸஹூன அலா வுஜூஹிஹிம், அவங்களுடைய முகத்துல தடவிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உடல்ல தடவிக்கிறாங்க. மீதி தண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை எடுத்து நபி என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் குடிச்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து தடுக்கவல்ல இல்லைங்க. சஹாபாக்கள் இந்த அன்பை பார்த்து நபி அவங்க தடுக்கல. நபிக்கு தெரியும் ஏன் இந்த காரியத்தை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும். நபி அவங்க கேள்வி கேட்கிறாங்க, மா ஹமலகும் அலா மா ஃபஅல்தும் பி, இவ்வளவு செய்றீங்களே, இது ஏன் செய்றீங்க? எதற்காக இதெல்லாம் செய்றீங்க? தண்ணி கீழே விழுக மாட்டேங்குது. நபி அவர்கள் துப்பினால் எச்சில் யாரோ ஒருத்தருடைய கையில தான் விடுமே தவிர தரையில் விழுவது கிடையாது. இப்படி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? நபி அவங்கள இவ்வளவு சுத்தி வச்சிருக்கிறாங்க. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹமலகும் அலா மா ஃபஅல்தும், உங்களுடைய இந்த செயலுக்கான காரணம் என்ன? ஒரே வார்த்தையை சொன்னாங்க, ஹுப்புல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரசூலுடைய அன்பு தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் இவ்வளவு செய்ய வைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கிறாங்க, சரி ஒரு சைடு மட்டும் பிரியம் இருந்தா எப்படி? நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களும் உங்களை நேசிக்கணும்ல. நம்ம பாஷையில் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒன் சைடு லவ் வச்சுட்டு என்ன செய்யறது? டபுள் சைடு இருக்கணும்ல. அவனாதான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியும். இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இன் அஹ்பப்தும் ஐ யுஹிப்பகுமுல்லாஹு வ ரசூலுஹு, நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறீங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை நேசிக்கணுமா? அதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஒரே வார்த்தை, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அதுக்கு தானே எல்லாம் பாடுபடுறது, எவ்வளவு நேசிக்கிறது, எவ்வளவு இந்த காரியத்தை செய்யறது, இதற்காகத்தானே உங்களுடைய பிரியம் கிடைச்சிடணுங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு செய்யறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 3ஐயும் நாம ஃபாலோ பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா, இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்றதற்கு இதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு இந்த 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணும் சொன்னாங்க. முதல் விஷயம், ஃபஅத்து இத துமின்தும், உங்களை யாராவது நம்புனாங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையில் மோசடி செய்து விடாதீர்கள். உங்களை யாராவது நம்பினால் அந்த நம்பிக்கையில் மோசடி செய்து விடாதீர்கள். ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறாங்க, அந்த பொருளை சரியான முறையை திருப்பி கொடுங்க. ஒரு ரகசியத்தை உங்களிடத்துல சொல்றாங்க, அந்த ரகசியத்தை நீங்கள் பிற இடத்துல வெளிப்படுத்தி விட வேண்டாம். இப்படி உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பப்பட்டுருச்சு, நன்மையான காரியத்தில், அதையும் சொல்லிக்கணும் சேர்த்து, நன்மையான காரியத்துல மக்கள் உங்களை நம்புறாங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையில் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். வியாபாரம், இந்த கடைக்கு வந்தா நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்களா, அந்த குவாலிட்டியை விட்டு கொடுக்காதீங்க.
இந்த தரத்தை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. கடை ஆரம்பிக்கிற நேரத்துல பார்த்தா எல்லாம் நல்ல பொருளா வச்சுட்டு போக 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 என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்படியே குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்னங்க எவ்வளவு நாள் நம்பினாங்க, பார்த்தா திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஆக்கிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய பல வியாபாரங்கள் அது மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். ஆரம்பத்தில் என்ன செய்வோம், எப்படியோ கஸ்டமரை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன செய்யணும், நல்ல தரமா எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து போக போக என்ன ஆகும் சொன்னா லாபம் மட்டுமே நோக்கமாக மாறி மக்களுக்கு தர வேண்டிய அந்த ஹக்கு, அந்த உரிமை என்ன செய்யப்படுதுன்னா நாம பிடுங்கிட்டு காசை மட்டும் நோக்கமாக்குவோம். அல்லாஹ் கடைசி அதையும் இல்லாமல் ஆக்கிடும். எனவே மக்கள் உங்களை எந்த விஷயத்தில் நம்பினாலும் அந்த விஷயத்தில் நீங்க அவங்களுக்கு மோசடி செய்து விடாது. இது முதலாவது விஷயம். மனைவி நம்மளை என்ன செய்யறாங்க, நம்புறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மோசம் செய்து விடக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல அவங்களுக்கு எந்த விதமான மோசடியும் செய்து விடக்கூடாது. நண்பன் என்ன நம்புறான்னு சொன்னா அந்த நம்பிக்கையில் நான் மோசடி செஞ்சு விடக்கூடாது. இது எல்லாமே நன்மையான அல்லாஹுக்கு பிடிச்சமான காரியத்துல மட்டும்தான். அதையும் சேர்த்தே ஞாபகம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்க பேசுனா உண்மையை மட்டும் பேசு. இன்னைக்கு ரொம்ப தெளிவா எல்லாம் பேசுறது என்ன, பாய் பொய் பேசாம எதையுமே செய்ய முடியாது, பொய் பேசாம எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், மொத்தமா ஒரே போர்வையில போத்தியாச்சு. எல்லாத்தையும் ஒரே போர்வையில போத்தி முடிச்சாச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாரே, நபி அவங்க சொன்னாங்க, உண்மையிலே நீ என்ன நேசிக்கிற அப்படிங்கிற அடையாளம் என்ன தெரியுமா, நீ உண்மை பேசக்கூடியவனாக இருக்கணும். உண்மையை பேசி என்ன செய்யலாம், அடி வாங்கிக்கலாம், நஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் நீ பொய் பேசி விடக்கூடாது. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் பேசி விடக்கூடாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பினுடைய தகவல்களை எடுத்து பாருங்க, சும்மா அப்படியே வரக்கூடிய மெசேஜ் அப்படியே ஃபார்வர்ட் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த வார்த்தையில அந்த விஷயத்துல உண்மை இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வந்துச்சு, எனக்கு சரியா பட்டுச்சு, அப்படியே என்ன செய்யறோம், அப்படியே தள்ளி விட்டுரும். நம்முடைய பேச்சுக்கள்ல பாய் எங்க பாய் இருக்கு போன் பண்ணிட்டு தான், இங்கதான் பக்கத்துல தான் இருக்கிற அப்படிமே, இவர் எங்கேயோ உட்காந்துருப்பார். எங்கேயோ உட்காந்துட்டு குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா அந்த வாகன ஓட்டிகள் பாய் எங்க இது 10 நிமிஷத்துல வந்துருவேன், எங்க இருப்பார், திண்டுக்கல்ல உட்காந்துருப்பார். இந்த 10 நிமிஷத்துல வந்துருவோம் பாய், 1 மணி நேரத்துல பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கஸ்டமரை இழுத்து என் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வார்த்தைகள். கடையில இல்லாத ஒரு பொருளை கேட்கறாங்க, அட இப்பதாங்க இருந்துச்சு முடிஞ்சுங்க, நிலுங்க வாங்கிட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துறேன் பார், இல்ல வாங்கி கொடுக்குறேன்னு உண்மையை சொல்லிவிடலாமே. எவ்வளவு இடங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகள்ல அவரை என் பக்கம் இழுத்து வச்சுக்கணும், வேற யாராவது எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறக்கா நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பொய்கள். அதை பத்தி பேச நிறைய பேசிட்டு போலாம். ஆனா இந்த வார்த்தை நபி அவர்கள் சொன்ன இரண்டாவது விஷயம் என்ன, நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்க. மூணாவது சொன்னாங்க, வாஹ்சினு ஜிவார மன் ஜாவரகும், உங்களோடு யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் உபகாரம் செய்யுங்க. இதுல முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாரும் வந்துடும். சின்னவங்க, பெரியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து கடைக்காரங்க, நண்பர்கள், அப்படி நம்மளை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருங்க சொன்னாங்க. இந்த மூன்றையும் நீங்கள் செய்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களை என்ன செய்ய, நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியிலே அப்படிப்பட்ட அந்த நேசத்தை என்ன செய்யணும், நாம் அடையணும். ஒரு பக்கம் மட்டும் ஒன் சைடு லவ் மட்டுமே நமக்கு தேவையில்லை. என்ன செய்யணும், டபுள் சைடுமே என்ன இருக்கணும், அந்த அன்பு வெளிப்படணும். 2 பக்கத்திலிருந்து அந்த அன்பு வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை நாம செய்யணும். 3 காரியம். முதல்ல நம்மை நம்பும் பொழுதே அந்த நம்பிக்கையில் நாம் மோசடி செய்து விடக்கூடாது. 2வது நாம் உண்மையை பேசி பழகணும். 3வது நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை முழுக்க இதை பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.